ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ புதுசாக மஞ்சு அன்புன்ற பேரில் புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க. இதில் சமையல் மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்க. நான் முதல்ல ஒரு வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எல்லாம் வேணும். இன்றைக்கி மாங்காய் வச்சு தாங்க ஒரு பச்சடி பண்ண போகிறேன். இப்போ மாங்காய் சீசன் இல்லைங்க, நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. இப்போது இன்றைக்கி நான் பச்சடி பண்ண போகிறேன். பச்சடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் வச்சும் பண்ணலாம், ஸ்வீட் போடாமலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் போட்டு தாங்க பண்ணுறேன். இது ட்ரெடிஷ்னல், எல்லார் வீட்லேயும் நிறைய செய்வாங்க. எல்லோரும் வேறு வேறு மெத்தடில் செய்வாங்க. இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச மெத்தடில் செய்கிறேன். இது செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு 2 மாங்காய் எடுத்துக்கிட்டேங்க. சின்னதாக 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவினுங்க. தோல் சீவிட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இதை நம்ம சின்னதாக கத்தியால் சீவிக்கணுங்க. கத்தியால் சீவிக்கிட்டு தான் கொஞ்சம் மெலிசாக வரும். இல்லைன்னா சீவல் பலையில் கூட நம்ம சீவலாம். சீவல் பலகையில் சீவணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கத்தியால் சீவணுமா சின்னதாக வரலாம். ஒரு சிலர் அதை பத்தியாக சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம பத்தியாக கூட எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் போல் நாம் இதை சீவி எடுத்துக்கலாங்க. இதை பாருங்கள், நான் இப்படி சீவி எடுத்துக்கிட்டேன். நான் மெலிசு தாங்க சீவி எடுத்துக்கிட்டேன். பத்தியாக சாப்பிடணும் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் நல்லா பெருசாக போடலாம். இது நம்ம சின்னதாக பண்ணுறதா கொஞ்சம் லைட்டாக குழஞ்சி வரும். எனக்கு குழஞ்சி வந்தால் பிடிக்கும். நீங்கள் பத்தியாக சாப்பிட்ணுன்னா நம்ம பத்தியாக பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த தண்ணியை நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. கொதித்து வரும்போது தான் இந்த மேங்கோ போட்டோம்னாக்கா நல்லா நமக்கு வெந்து கொஞ்சம் குழஞ்சி வரும். ஸோ இதுக்காக நான் தண்ணியை கொதிக்க வைக்கிறேங்க. இப்போ தண்ணி கொதிச்சப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற, அதாவது சீவி வச்சுருக்கிற மாங்காவெல்லாம் அதில் போடுறோங்க. மாங்காய் சீவலை நம்ம போடுறோம். நான் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க. மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 கல் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம என்ன தான் ஸ்வீட் போட்டாலும் 2 கல் உப்பு போட்டாதாங்க அந்த ஸ்வீட் நல்லா நமக்கு எடுப்படும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடுறோங்க. இது நல்லா வெந்தது பாருங்கள், நல்லா குழஞ்சி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்தாலே போதும். உங்களுக்கு இன்னும் குழம்பு வேணும், இன்னும் நல்லா வேக வைக்கலாம். நான் இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதான் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோங்க. அப்புறம் இது போடுறதால இன்னும் கூட பாருங்கள் அப்படியே தண்ணி விடுற மாதிரி இருக்குது பாருங்கள். நான் இந்த பதத்தில் தாங்க நான் இறக்குறேன். கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிடணும். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. இது கொதிச்சப்புறம் நம்ம கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பயிறு, கறிவேப்பிலை, நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாங்க. நான் 4 காஞ்ச மிளகாவாக சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது காரமும் ஸ்வீட்டும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் பச்சடி எல்லாருக்கும் பிடிக்குங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.